அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி விரட்டி அடிக்க வேண்டும் என்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், உடனடியாக பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும் என்று தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது கூட்டம் பெருகியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமியிற்கு ஆபத்தா? எதனால் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியை மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளனர் என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வேட்பாளர்களை பக்கத்து ஊருக்கு கூட தெரியாத நபரை தான் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். இதற்கு மிக முக்கியமான காரணம், எம்ஜிஆர் காலத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவின் அமைச்சர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, இவர்களை எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக அறிவித்தால் நாளை ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நமக்கு சாதகமாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவிற்கு புதிய வேட்பாளர்களையும் சரி, அவர்களுக்கு தோன்கின்ற வேட்பாளர்களையும் சரி, அப்பொழுதுதான் நமது பேச்சை கேட்கக்கூடிய நபராக இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் இவரும் அதே பாணியை செயல்படுத்தியிருக்கிறார். ஆனால் இதில் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் சில பேர் பக்கத்து ஊருக்கு கூட தெரியாத நபராகத்தான் இருந்திருக்கிறார். இதனால் கிட்டத்தட்ட 7 முதல் 14 தொகுதிகள் வரை அதிமுக டெபாசிட்டை இழக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்பாக மாஜி அமைச்சர்களிடம் மாவட்ட செயலாளர்களிடமும் ஆலோசனை பெற வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது என்றும், அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பேச்சையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று கூறி அவசரமாக அதிமுகவின் வேட்பாளர்களை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் உளவுத்துறை தற்பொழுது மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சொன்ன தகவலின் காரணமாக அதிரடியான ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதிமுக மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்தால் அதற்கு அதிமுகவின் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத காரணத்தினால்தான் தோல்வியடைந்தும், கடமைக்குத்தான் அதிமுகவின் நிர்வாகிகள் செயலாற்றினார்கள் என்ற கருத்தை முன்வைத்து கேரளாவிற்கு சென்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனால் அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் கடும் கோபத்தில் இருந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இனியும் பதவியில் இருந்தால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றப் போகிறோமோ இல்லையோ எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின்படிதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகளையும், மறுபக்கம் சசிகலா, OPS இவர்களை அதிமுகவில் இணைப்பதற்கான ஏற்பாடுகளையும் முன்னாள் அமைச்சர்கள் செய்து வருவதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.